Tamil Nadu and with your distinct voice and innate authenticity and profound understanding of men, land, flora and fauna of Tamil Nadu, you make your writings very popular among the readers, and the readers here love you for that. Welcome, sir. சார், இந்த தொடக்க அமர்வு பெருமாள் முருகனின் வாழ்க்கை மற்றும் படைப்புகளின் ஆராய்தல், இயற்கையான நம்பகத்தன்மை மற்றும் உங்களோட தனித்துவமான குரலால் தமிழகத்தில் கிராமப்புற வாசனையை உலகமெங்கும் மணக்க, சுவாசிக்க ஆழ்ந்த உணர்திறனுடன் இணையற்ற உங்களுடைய படைப்பினை பற்றியும் பெருமாள் முருகன் என்ற மனிதரை பற்றியும் பேசவும் கேட்கவும் கொண்டாடவும் இந்த தொடக்க அமர்வு. And to enhance the power of the written word and the singer and marathon runner, her interests also include collecting and chronicling anecdotes and recipes and architectural nuggets from Tamil culture. She most recently translated Rising Heat, which is Perumal Murugan's first novel, and of course, Alandapachi, The Firebird, which is the JCB literature book which won the award. So welcome novels, 6 anthology of poems, 6 short stories. I'm not very sure of the numbers because I read the Padichu Muriki Arjun sir even edited. And there has been a lot of translation of his novels as well. Around 10 novels have been translated into English, and that makes it possible for all the English literature students and those non-speaking Tamils also to read sir's work. This has been a beautiful journey, and this is a long one. A very simple question, sir. When did you start writing, and what inspires your writing? Can you please tell us? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இது மாதிரி லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சென்னையில் ஹிந்து லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடக்குது, ஊட்டியில் ஒரு ஊட்டி லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நடக்குது. இது ரெண்டு தான். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஏராளமான லிட்ரரி ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அப்படின்னு எழுத்தாளர்கள்லாம் நாங்கள் கவனித்துட்டு இருக்கோம். திருச்சியில் இப்படி ஒன்று தொடங்கியிருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். இது தொடர்ந்து எல்லா ஆண்டுகளும் நடக்கணும். இன்னும் இது விரிவான தளத்துக்கு போகணும்ட்டு என்னுடைய விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது. தமிழ் நாவல் ஒன்று ஜேசிபி அவார்டு வரைக்கும் போய் வாங்கினதுங்கிறது பெரிய விஷயத்தை தான் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் நாம் தமிழர்கள் நம்மளுடைய பெருமைகளை பற்றி பேசுவோமே தவிர அதை மற்ற மொழிகளுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துட்டு போகிறதுங்கிறது அவ்வளவு செய்ய மாட்டோம். நமக்குள்ளேயே பாரதியார் சொன்ன மாதிரி நமக்குள்ளேயே பழைய பெருமைகளை பேசிக்கொண்டு இருப்போம். அதுதான் வழக்கம். இப்போ இந்த ஜேசிபி அவார்டு நான் நிறைய இடத்துல சொல்கிறது வழக்கம். இப்போ ஒரு 7 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அவார்டு விட்டாங்க. பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ரைட்டருக்கு 25 lakhs, டிரான்ஸ்லேட்டருக்கு 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு 35 lakhs கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அப்புறம் அவங்க அந்த அவார்டுக்காக மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த 7 வருஷத்துல 3 முறை மலையாள நாவல்கள் அந்த பரிசை வாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம தமிழ்ல கூட பேசுறோம். ஏன் நம்ம தமிழ்ல அந்த மாதிரி கொண்டு போக முடியும்னா, முதல்ல நம்மகிட்ட டிரான்ஸ்லேஷன் மொழி. நம்ம தமிழ் நூல்களை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப குறைவு. இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ரொம்ப குறைவாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிற வேலையும் அவ்வளோ செய்யறது. நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ஜேசிபி அவார்டு வந்ததுக்கு எனக்கு ஒரே ஒரு பாராட்டு விழா நடந்தது. அது கேரளா. தமிழ்நாட்டில் இப்போதான் அந்த ஜேசிபி அவார்டை பற்றி இந்த ஃபெஸ்டிவலில் தான் பேசுகிறேன்.
வேறு அவங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே எழுத ஆரம்பிச்சேன். எப்படி அந்த எழுதுகிற ஆர்வம் வந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியல. நான் வழக்கமாக சொல்கிறது உண்டு, நம்ம நதி மூலம் வெசி மூலம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கலை ஆர்வம், எழுத்து ஆர்வம் அப்படிங்கிறதும் எங்கிருந்து வருது என்பதை நாம் அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து யாரும் படித்தவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாது. நான் தான் என்னுடைய தலைமுறையில்